உலகமே ரொம்பவும் பரபரப்பா பேசிட்டு இருக்கிற இந்த வேர்ல்டு வார் 3 ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு பலர் பல பீதிகளை கிளப்பிட்டு இருக்காங்க. என்னதான் நடக்குது அப்படின்னு பார்ப்போமா? ஒரு வருஷத்துல இருந்தே உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் பயங்கரமான ஒரு சண்டை நடந்துட்டு இருக்கு. இன்னும் அந்த சண்டை ஓயாம தான் போயிட்டு இருக்கு. உக்ரைன் மீது ரஷ்யா தாக்கிக்கிட்டே இருக்கு. உக்ரைன் கிட்ட அணு ஆயுதங்கள் கம்மியாக இருந்தாலும் அவங்க இன்னுமே கடைசி மூச்சு இருக்க வரைக்கும் போராடணும் அப்படிங்கிறதுக்காகவே தனியாக போராடி தான் இருக்காங்க. மறைமுகமாக பல நாடுகள் சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க உக்ரைனுக்கு. மறைமுகமாக சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்த நாடுகள் இப்போ நேரடியாகவே சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அதனால் ரஷ்யா ரொம்பவும் உக்கிரமடைஞ்சிருக்கு. உக்ரைனுக்கு யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணுறீங்களோ அவங்கள நாங்கள் டைரெக்டாக தாக்குவோம் அப்படின்னு ரஷ்யா சொன்னதாக வல்லுநர்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ரஷ்யா கிட்ட நிறைய ஹேக்கர்ஸ் வச்சுருக்காங்க. அந்த ஹேக்கிங் சிஸ்டத்தை யூஸ் பண்ணி பல நாடுகளில் இருக்கிற சிஸ்டத்தை ஈஸியாக கிராஷ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சிஸ்டத்தை கிராஷ் பண்ணாங்க அப்படின்னா எலக்ட்ரிசிட்டி மற்ற விஷயங்கள் எல்லாமே ரொம்பவும் டல்லாயிரும். அந்த மாதிரி இருக்கும்போது எலக்ட்ரிசிட்டியை அவங்க ஃபுல்லாக ஷட் டவுன் பண்ணாங்க அப்படின்னா யூரோப்பில் மட்டுமே பல மில்லியன் மக்கள் இருக்காங்க. அவங்க எல்லாமே இருள முழுவாங்க அப்படின்னு பேட் மெக்டஃபேடன் சொல்லிட்டு இருக்காங்க. ரஷ்யா கிட்ட சக்தி வாய்ந்த ஆயுதங்கள் நிறையவே இருக்குது. உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் எப்போ போர் ஸ்டார்ட் ஆச்சு அப்போவே பார்த்திங்கன்னா அணு ஆயுதங்களை ரொம்பவும் பாதுகாப்பான இடத்துலையும் அதை ஏவுறதுக்கு உடனே இருக்கிற மாதிரியான ஒரு வசதிகளையும் பண்ணி வச்சு தான் சொல்லப்படுது. இந்த போரோட பதற்றத்துக்காக பல நாடுகளில் விமான போக்குவரத்து இப்போவே ரத்து பண்ணிட்டாங்க. பல நாடுகளில் இப்போதுமே பதற்றமாக இருக்குது. எந்த நேரத்தில் என்ன நடக்கும் அப்படின்னு தெரியாமல் பல நாடுகள் முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு விஷயம் நினச்சி பாருங்களேன், வேர்ல்டு வார் 3 ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா உலக நாடுகள் எல்லாமே சண்டை போட்டுக்கிட்டு பாதி நாடுகள் அழிஞ்சு போயிடும். அப்போ உலகமே முதல்ல தொடங்குற மாதிரியான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி விட்டுருவாங்க. அதனால் இந்த போர் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி தான். எல்லா நாடுகளுக்கிட்டேயுமே அணு ஆயுதங்கள் ரொம்பவும் பவர்ஃபுல்லாக இருக்குது. அது ஒரு அணு ஆயுதத்தை யூஸ் பண்ணாலே பல நாடுகள் பல மக்கள் ரொம்பவும் பாதிக்கப்பட்டுருவாங்க. இதனால் இது ஸ்மூத்தான விஷயத்தில் சுமூகமாக தான் பேசி முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. வேர்ல்டு வார் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா நம்மளுடைய சூழ்நிலை எப்படி இருக்கும், எப்படி உலகமே பதற்றமாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கிங்க. ஸோ நீங்கள் இந்த வேர்ல்டு வார் 3 ஸ்டார்ட் ஆகிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட்ஸுகளை தட்டி விட்டுருங்க.